அமலாக்கத்துறை எப்படி பிடிச்சாங்கன்னா, முதல்ல அதிகாரிகளை பிடிச்சாங்க. விசாகன் இவங்க அதிகாரிகள் சரியாக கொடுக்கல. ஆனால் ஒரு விஷயத்தை பிடிச்சாங்க. என்னென்னா, இந்த டாஸ்மாக் கடையில் விற்கிதில்ல மது, இதை கொள்முதல் செய்யணும் அரசாங்கம். இதை கொள்முதல் யார்கிட்டருந்து செய்யணும்? திமுக காரன் பூரா கம்பெனி வச்சுருக்கான். ஜெகத்லட்சம் ஒரு கம்பெனி, டிஆர் பாலு ஒரு கம்பெனி, கனிமொழி ஒரு பினாமி கம்பெனி, எஸ்என்ஜே டிஸ்டிலர்ஸ் அப்படின்னு ஸ்டாலின் குடும்பத்து பினாமி கம்பெனி, இதெல்லாம் இருக்குது. இது மாதிரி நீங்கள் மீடாஸு, சசிகலா, இது மாதிரி கம்பெனிகள் இருக்குது. இதிலிருந்து தான் ஆர்டர் எடுக்கணும். ஆர்டர் வந்து அரசாங்கம் எடுத்து டாஸ்மாக்கு விற்கணும். இதில் மிகப்பெரிய ஊழல். எப்படி ஊழல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெண்டர் விடணும். டெண்டர் விட்டு யார் குறைந்த விலையில் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட வாங்கணும். இதுதான் சட்டம். ஆனால் உதயநிதி என்ன பண்ணியிருக்காரு, அவர் நண்பர் ரத்தீஷுங்கிறவரை அவர் யாருக்கு சொல்கிறாரோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த டாஸ்மாக் அதிகாரிலாம் சொல்லிட்டாங்க, எப்படியா கொடுப்ப ஈடி கேட்டாங்க. எப்பா எப்படி நீ டாஸ்மாக் மதுவை எப்படி கொள்முதல் செய்வ, யார்கிட்ட இருந்து வாங்குவ? சார் நிதிஷ் யார்கிட்ட சொல்கிறாரோ அவர்கிட்ட வாங்கி. அப்போ டெண்டருங்கிறது கிடையாது. இந்த அரசாங்கத்தில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்ல. அது பாருங்கள், இந்த டிஎம்கே ஜீனு அவங்க தாத்தா காலத்திலிருந்து விஞ்ஞான முறையில் ஊழல். சரி, இவர் பாருங்கள், யார் உதயநிதி, அவர் மாட்டில் அவர் நண்பர் ரத்தீஷ் கையில் நீ பண்ணி கமிஷனு அந்த லாபத்தை எனக்கு கொடுத்துரு. ரத்தீஷ்ங்கிற அது பலிகடா.